வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். சர்ச்சைக்குரிய அமெரிக்க தயாரிப்பு F-35 ஸ்டெல்த் போர் விமானத்தை நிராகரிக்கும் முடிவை கனடா அடுத்த சில மாதங்களில் எடுக்கும் என்று தெரிய வருகிறது. F-35 ஸ்டெல்த் போர் விமானத்தை வாங்குவது தொடர்பாக கனடிய விமானப்படையில் இரண்டு விதமான கருத்துக்களும் உள்ள அதே நேரத்தில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பின் பொருளாதார அச்சுறுத்தல்களை எதிர்கொண்ட பின்னர் ஸ்பெயினும் இந்தியாவும் F-35 விமானத்தை நிராகரிக்கின்றன. ட்ரம்ப் 39% வரிகளுடன் தங்கள் நாட்டை தாக்கியதை தொடர்ந்து சுவிஸ் அரசியல்வாதிகளும் நேற்று வியாழக்கிழமை சுவிஸ் விமானப்படைக்காக F-35 விமானங்களை வாங்கும் ஒப்பந்தத்தை ரத்து செய்யுமாறு அழைப்பு விடுத்தனர். இந்தியா மீது ட்ரம்ப் 50% வரி விதிப்பை அறிவிப்பதற்கு முன் 25% வரி விதிப்பை அறிவித்த நேரத்திலேயே இந்தியா F-35 விமானங்களை வாங்கும் உத்தேசம் தமக்கு கிடையாது என்று அறிவித்திருந்தது. 25% வரி விதிப்பு இரட்டிப்பாகி 50% வரி விதிப்பு ஆன பின்னர் F-35 விமானங்களை இந்தியா உத்தரவாதமாக வாங்கப் போவதில்லை. இதில் கனடாவின் நிலையில் ஒரு சிறிய சிக்கல் உள்ளது. கனடிய விமானப்படைக்காக 88 அமெரிக்க தயாரிப்பு F-35 விமானங்களை வாங்குவதற்கான முன்மொழிவில் கனடா கையொப்பமிட்டது. ஆனால் இந்த கட்டத்தில் அமெரிக்க அரசாங்கத்திடமிருந்து முதல் 16 F-35 ஜெட் விமானங்களை வாங்குவதற்கு மட்டுமே கனடா ஒப்பந்தம் செய்துள்ளது. அதற்கு பணமும் செலுத்தப்பட்டு விட்டது. அதனால் கனடாவில் அமெரிக்கா விரோதி நாடாக பார்க்கப்படும் மனோநிலை மக்கள் மத்தியில் உள்ள போதிலும் முதல் 16 F-35 விமானங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிலையில் கனடா உள்ளது. 88 விமானங்களில் மீதி விமானங்களை வாங்காமல் நிராகரித்து விடலாம். அப்படி செய்யுமாறு பெரும்பாலான கனடிய பொதுமக்கள் கூறுவது ஊடக கருத்து கணிப்புகளில் இருந்து தெரிய வருகிறது. கனடிய விமானப்படை முதலில் அமெரிக்க F-35 ஸ்டெல்த் போர் விமானத்திற்காக வாதிட்டு தேர்ந்தெடுத்ததால் அதில் ஒரு பகுதியினர் F-35 விமானங்களை வாங்கலாம் என்கிறார்கள். விமானத்துறையினருக்கு ஆச்சரியமாக இல்லை. காரணம், ஏற்கனவே வாங்கும் 16 விமானங்களை வைத்து ஒரு படைப்பிரிவை அமைக்க வேண்டும். 88 விமானங்களில் மீதி விமானங்களை மற்றொரு ரகத்தில் வாங்கி வேறு படைப்பிரிவுகளையும் அமைக்க வேண்டும். பராமரிப்பு செலவு அதிகமாகும். பிரதமர் மார்கானி முதலில் உத்தரவிட்ட 16 F-35 விமானங்களை அதே ரக விமானங்களை இயக்கும் வேறு நட்பு நாடுகளுக்கு ஒன்றுக்கு புதிதாகவே விற்பது பற்றி ஆராயுமாறு கூறியுள்ளார். கனடிய விமானப்படையின் தலைவர்கள் அமெரிக்க விமானப்படையின் தலைவர்களுடன் மிகவும் நெருக்கமாக உள்ளனர். அதனால் ட்ரம்ப் கனடிய பொருளாதாரத்தை அச்சுறுத்திய போதும் இரு விமானப்படைகளுக்கும் இடையில் அதிக ஒருங்கிணைப்பு மற்றும் ஒத்துழைப்புக்கு அழுத்தம் கொடுத்து வருகின்றனர். கனடா F-35 கொள்முதலை தொடருமா என்பது குறித்த இறுதி முடிவு கனடாவின் கொள்முதலை மறுபரிசீலனை செய்ய உத்தரவிட்ட காரணியால் எடுக்கப்படும். கனடிய பாதுகாப்பு அமைச்சர் டேவிட் மெக்கிண்டி இந்த மதிப்பாய்வு கோடைகால இறுதிக்குள் நிறைவடையும் என்றும் அது பொதுமக்களுக்கு வெளியிடப்படும் என்றும் கூறியுள்ளார். ட்ரம்பின் கனடாவின் இறையாண்மைக்கு எதிரான அச்சுறுத்தல்களுக்கு பின்னரும் அமெரிக்க விமானங்களை வாங்கினால் காரணியின் லிபரல் கட்சிக்கு அரசியல் ரீதியாக மக்கள் மத்தியில் சரிவு ஏற்படும். ஸ்பெயின் சமீபத்தில் F-35 விமானங்களை வாங்குவதை நிராகரித்துள்ளது. ஐரோப்பிய தயாரிப்பு ஜூரோஃபைட்டர் மற்றும் ஐரோப்பாவில் தயாரிக்கப்பட உள்ள புதிய தலைமுறை விமானங்களை கொண்ட புதிய எதிர்கால போர் விமான அமைப்பில் கவனம் செலுத்தப் போவதாக கூறிவிட்டது. ஸ்பெயின் தனது ராணுவ செலவினங்களை போதுமான அளவு அதிகரிக்காததால் பொருளாதார ரீதியாக தண்டிக்கப் போவதாக ட்ரம்ப் எச்சரிக்கை செய்ததும் அவர்கள் F-35 விமானங்களை வாங்குவதை நிராகரித்ததற்கு மற்றொரு காரணம். ட்ரம்ப் இந்தியாவை பெரிய வரிகளுடன் தாக்குவதால் F-35 மட்டுமல்ல அமெரிக்க தயாரிப்பு P-8 கடற்படை விமானங்களை வாங்குவதையும் இந்தியா நிராகரித்துள்ளது. சுவிட்சர்லாந்தில் F-35 விமானத்திற்கான செலவுகள் அதிகரித்து சுவிஸ் பொருட்களுக்கு ட்ரம்ப் 39% வரியை விதித்த பின்னர் F-35 கொள்முதலை ரத்து செய்ய சுவிஸ் அரசியல்வாதிகள் அழுத்தம் கொடுக்கிறார்கள் என்று ப்ளூம்பர்க் வியாழக்கிழமை செய்தி வெளியிட்டுள்ளது. சுவிஸ் நாடாளுமன்ற உறுப்பினரும் சுவிஸ் ஜனாதிபதி கரென் கெல்லர் சுட்டரின் சக கட்சி உறுப்பினருமான ஹான்ஸ் பீட்டர் போர்ட்மன் அது பற்றி கூறிய போது F-35 போர் விமானங்களை வாங்குவதை நம் மக்கள் எப்படி ஏற்றுக்கொள்வார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. குறிப்பாக அமெரிக்க வரி விதிப்பு அதிர்ச்சிக்கு பின்னர் என்று கூறினார். ஜூன் மாதத்தில் கனடாவின் ஆடிட்டர் ஜெனரல் கரன் கோஹன் கனடாவில் F-35 கொள்முதல் ஏற்கனவே $19 பில்லியன் ஒப்பந்தம் செய்யப்பட்ட நிலையில் இப்போது அது $27.7 பில்லியன் உயர்ந்துள்ளதாக ஒரு அறிக்கையை வெளியிட்டார். விமானங்களுக்கான முழு செயல்பாட்டு திறனை அடைய மேலும் $5.5 பில்லியன் தேவைப்படும் என்று ஹோகன் மேலும் கூறினார். கனடாவின் முன்னாள் பாதுகாப்பு கொள்முதல் தலைவர் ஆலன் வில்லியம்ஸ் மற்றும் பல்வேறு பாதுகாப்பு ஆய்வாளர்கள் F-35 விமானங்கள் கனடாவுக்கு பாதிப்பை ஏற்படுத்துவதாக எச்சரித்துள்ளனர். ஏனெனில் அமெரிக்கா F-35 விமானத்தின் மென்பொருள் மேம்படுத்தல்கள் மற்றும் விமானத்தின் உதிரி பாகங்கள் மீது முழு கட்டுப்பாட்டையும் வைத்திருக்கிறது. ட்ரம்ப் போன்ற ஒருவர் ஜனாதிபதியாக உள்ள நாட்டை எப்படி நம்புவது என்று அவர்கள் கேள்வி எழுப்பி உள்ளார்கள். கனடாவின் F-35 விமானங்கள் கனடிய விமான தளங்களில் இருந்தாலும் கூட அவற்றின் அனைத்து பாகங்களையும் அமெரிக்கா சொந்தமாக வைத்திருக்கும் என்று அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். கூடுதலாக F-35 போர் விமானத்தை வாங்க கனடா முதலில் பரிந்துரைத்த விமானப்படை ஜெனரலான ஓய்வு பெற்ற லெப்டினன்ட் ஜெனரல் ஜான் பிளாண்டின் அமெரிக்கா மிகவும் நம்பகத்தன்மையற்ற நாடாக மாறிவிட்டதால் F-35 போர் விமானத்தை வாங்குவது இனி திட்டமிட்டபடி நடக்கக்கூடாது என்று சமீபத்தில் கூறினார். ஐரோப்பிய விமான தயாரிப்பு நிறுவனங்கள் F-35 விமானத்திற்கு மாற்றாக போர் விமானங்களை கனடாவுக்கு வழங்க முடியும் என்று கூறுகின்றன.
குறைந்தபட்சம் ஒரு ஐரோப்பிய நிறுவனம் அந்த விமானங்களை கனடாவில் வைத்து தயாரிக்க முன்மொழிந்துள்ளது. தேர்தல் பிரச்சாரத்தின் போது கார்னி கனடாவின் பொருளாதார மற்றும் ராணுவ நம்பகத்தன்மையிலிருந்து அமெரிக்கா விலகிவிட்டதால் பிற நாடுகளுடன் வர்த்தக மற்றும் பாதுகாப்பு உறவுகளை பலப்படுத்தும் திட்டத்தை கோடிட்டு காட்டினார். அந்த அடிப்படையிலேயே அவரது லிபரல் கட்சி தேர்தலில் வெற்றி பெற்றது என்பதில் எந்த ரகசியமும் கிடையாது. ஜனாதிபதி டிரம்பின் இறக்குமதி வரி விதிப்பு தொடங்கியுள்ள மறுநாள் இன்று வெள்ளிக்கிழமை கனடிய பிரதமர் மார்க் கார்னி அமெரிக்காவுடன் வர்த்தக பேச்சுக்களை கனடா நிறுத்திவிட்டது எனவும் அமெரிக்காவுடனான கனடாவின் பொருளாதார உறவுகளை குறைப்பதில் கவனம் செலுத்துவதாகவும் கூறினார். கனேடிய வளர்ச்சிக்காக நமது மிகவும் மதிப்புமிக்க வர்த்தக உறவாக இருந்த அமெரிக்க உறவை இனி நாம் பராமரிக்கவோ அல்லது முழுமையாக நம்பவோ முடியாது என்று பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணத்தின் மேற்கு கெலோனாவில் உள்ள ஒரு மர ஆலையில் செய்தியாளர்களிடம் கார்னி கூறினார். அவர் மேலும் தெரிவித்த போது, அதனால் தான் உள்நாட்டில் நமது பலத்தை வளர்ப்பதிலும் அமெரிக்கா தவிர்த்த வெளிநாடுகளில் புதிய வாய்ப்புகளை கண்டறிவதிலும் நாங்கள் அதிகம் கவனம் செலுத்துகின்றோம். அமெரிக்க ஜனாதிபதி கனடாவுக்கு எதிரான பெரிய அளவிலான இறக்குமதி வரிகளை 25%இலிருந்து 35% உயர்த்தியதிலிருந்தும் இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தக பேச்சுவார்த்தைகள் முறிவடைந்த பின்னரும் டிரம்புடன் தான் பேசவில்லை என்று கார்னி கூறினார். கனடா மீதான அதிகரித்த இறக்குமதி வரியை ட்ரம்ப் அறிவித்த போதிலும் கனடா மற்றும் மெக்சிகோவுடன் அமெரிக்கா ஏற்கனவே செய்து கொண்ட வர்த்தக ஒப்பந்தத்தின் கீழ் வட அமெரிக்க பொருட்களாக தகுதி பெறும் தயாரிப்புகளுக்கு வரி விதிப்பு செய்ய முடியாது. அதனால் கனடாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான வர்த்தகத்தில் சுமார் 85% பொருட்கள் இறக்குமதி வரி இல்லாததாகவே உள்ளது என்று கார்னி கூறினார். ஆனால் கனடாவில் தயாரிக்கப்பட்ட வாகனங்கள் மீதான 25% இறக்குமதி வரியும் எஃகு மற்றும் அலுமினியம் மீதான 50% இறக்குமதி வரிகளும் ஏற்கனவே அமெரிக்காவில் நடைமுறையில் உள்ளன. அதனால் அந்த தொழில்கள் கனடாவில் பாதிக்கப்படுகின்றன. கனடாவுக்கு சொந்தமான ஒரே எஃகு உற்பத்தியாளரான அல்கோமா ஸ்டீல் இறக்குமதி வரிகள் காரணமாக தொழிலாளர் பணி நீக்கங்களை தொடங்கி உள்ளது. மேலும் கனடாவின் வாகன தயாரிப்பு நிறுவனம் ஜெனரல் மோட்டார்ஸ் ஒன்டாரியோ மாகாணத்தின் ஒஷாவா நகரில் உள்ள அதன் பிக்அப் ட்ரக் ஆலையில் 3 ஷிப்களில் ஒன்றை குறைத்தது. கனடாவிலிருந்து தாமிரம் மற்றும் மருந்து ஏற்றுமதிகள் உட்பட பிற தயாரிப்புகளும் அந்த இறக்குமதி வரிகளை நீடிக்க திட்டங்களை ட்ரம்ப் அறிவித்துள்ளார். கனடா வரலாற்று ரீதியாக அமெரிக்க ஏற்றுமதிகளின் மிகப்பெரிய வாங்கும் நாடாக இருந்து வருகிறது. கார்னி கூறிய போது, அமெரிக்காவை விட பரப்பளவில் பெரிய நாடான கனடா ஒப்பீட்டளவில் சிறிய மக்கள் தொகையை கொண்டிருந்தாலும் அமெரிக்காவிலேயே வெளிநாட்டு முதலீட்டின் 2வது பெரிய நாடாக கனடா உள்ளது. அந்த முதலீடுகளை கனடாவுக்கு கொண்டு வர வேண்டும் என்றார். ஏப்ரலில் கார்னி அமெரிக்க தயாரிப்புகளுக்கு எதிராக இறக்குமதி வரிகளை விதித்தார். இதில் சில அமெரிக்க தயாரிப்பு வாகனங்களுக்கு 25% வரியும் அடங்கும். ஹோண்டா, டொயோட்டா மற்றும் ஜெனரல் மோட்டார்ஸ் போன்ற கனடாவின் கார்களை தயாரிக்கும் நிறுவனங்கள் இந்த நடவடிக்கையிலிருந்து விலக்கப்பட்டுள்ளன. ஆனால் பல கனேடிய தொழில்கள் அந்த நடவடிக்கைகளால், குறிப்பாக அமெரிக்க தயாரிப்பு எஃகு மீதான வரிகளால் பாதிக்கப்படுவதாக புகார் அளித்துள்ளன. இது கனடிய அரசாங்கத்தை பல்வேறு விதிவிலக்குகளை அறிமுகப்படுத்த வழிவகுத்தது. ஜனாதிபதியின் வர்த்தக நடவடிக்கைகளால் கோபமடைந்து சீற்றமடைந்த பல கனேடியர்கள் அமெரிக்கா மீது மேலும் வர்த்தக பழிவாங்கலுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆனால் செவ்வாய்க்கிழமை கார்னியின் கருத்துக்கள் கனடியர்கள் எந்த ஒரு உடனடி பதிலடி எதிர்பார்ப்புகளை குறைக்க வேண்டும் என்றும் பரிந்துரைத்தன. இறக்குமதி வரிகள் அமெரிக்காவில் அதிகபட்ச தாக்கத்தையும் கனடாவில் குறைந்தபட்ச தாக்கத்தையும் கொண்டிருக்கும் பொருட்களை மட்டுமே பயன்படுத்துவோம் என்று நாங்கள் எப்போதும் கூறியுள்ளோம் என்றார் அவர். அவர் மேலும் கூறிய போது, மிகவும் பயனுள்ள எங்கள் தொழில்துறைக்கு நாம் என்ன செய்ய முடியும் என்பதை பார்க்கின்றோம். சில சந்தர்ப்பங்களில் இறக்குமதி வரிகளை நீக்குவதுதான் எமது தொழில்துறைக்கு நன்மை தரும் என்றார். அமெரிக்க இறக்குமதி வரிகளை கையாள்வதற்கான தனது திட்டத்தின் அடுத்த கட்டத்தை வெளியிடுவதற்காக கார்னி மேற்கு கெலோனாவில் உள்ள மர ஆலைக்கு சென்றிருந்தார். ட்ரம்பின் சமீபகால வர்த்தக நடவடிக்கைகளுடன் மரக்கட்டைகளை அவர் இணைத்ததாலும் கனடிய ஆலைகள் தற்போது எதிர்கொள்ளும் மரக்கட்டைகளுக்கான இறக்குமதி வரிகள் புதியவை அல்ல. ட்ரம்ப் இந்த 2வது பதவி காலத்திற்கு பதவியேற்ற போது அவை ஏற்கனவே நடைமுறையில் இருந்தன. கனடிய மரக்கட்டை நிறுவனங்களுக்கு அரசாங்கம் 700 மில்லியன் கனடிய டாலர் நிதியுதவி வழங்கும் என்றும் அவர் கூறினார். பல தசாப்தங்களாக சில அமெரிக்க மரக்கட்டை உற்பத்தியாளர்கள் கனடாவுக்கு எதிராக வர்த்தக புகார்களை அளித்துள்ளனர். கனடிய மரக்கட்டைகள் பெரும்பாலும் அரசாங்க நிலத்தில் வெட்டப்படுகின்றன. அதனால் கனடிய மரக்கட்டைகள் அமெரிக்காவில் அதன் உண்மையான விலையை விட குறைந்த விலையில் விற்கப்படுகிறது என்று அமெரிக்க மரக்கட்டை உற்பத்தியாளர்கள் வாதிடுகின்றனர். அதனால் கனேடிய மரக்கட்டைகளுக்கு ட்ரம்பின் பதவி காலத்திற்கு முன்பிருந்தே அமெரிக்க இறக்குமதி வரி விதிப்பு இருந்தது.